இங்க இருக்கிற பல படித்தவர்களுக்கு தெரியும். குறிப்பா வெற்றி மாரி பி இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல பி படிக்க போனோம்னா சென்னையில் இருக்கிற கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தான் போகணும். அந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்கிற அண்ணா யூனிவர்சிட்டியை தமிழ்நாட்டின் முக்கிய இடங்களிலே தொடங்கி மாவட்டம் தோறும் தொடங்கி அந்தந்த மாவட்டத்துடைய மாணவர் செல்வங்கள் ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகள் ஒரு பிஇ சீட்டு 25 லட்சம் 15 லட்சம். எலக்ட்ரிக்கல் ஒரு ரேட்டு, எலக்ட்ரானிக் ஒரு ரேட்டு, எல்லாம் காஸ்ட்லி. பிஇன்னா அப்படியே இன்ஜினியரிங் படிப்பா அலைய நம்ம மக்க காகனி அரகாணி மூக்குத்தி தோடு வெள்ளாகுடி அண்டா குண்டான கூட அழகு வச்சு பரியல் படிக்க வைக்கணும் பையனை அப்படி என்று விரும்பிய காலம். ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி. மீதி எல்லாம் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகள். அங்க போனா 25 லட்சம் 30 லட்சம் நன்கொடை கொடுக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஏழை என் தமிழ்ச்சாதிகளுக்கு அந்த வசதி இல்ல. அதனால் அந்த இடங்களை அதிகப்படுத்தி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரியை தொடங்கி என் தமிழ்நாட்டின் இளைய தலைமுறை அனைவரும் விரும்புகின்ற அனைவரும் பொறியியல் படிப்பதற்கான வசதியும் வாய்ப்பையும் உருவாக்கி தர வேண்டும் என்று அதே கலைஞர் அவர்களிடத்திலே வலியுறுத்தி மன்றாடி அதே கலைஞர் அவர்களை என் கடலூர் மாவட்டத்திற்கு அழைத்துச் சென்று முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தை கடலூர் மாவட்டம் பண்ருட்டியிலே அமைத்து ஒரு ஆண்டுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் படித்துவிட்டு உலகம் முழுவதும் தமிழர்கள் இன்றைக்கு பொறியியலாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிவடி அவன் வேல்முருகன்.